சில பேர் தன்னை வந்து பெருமையாக பேசிப்பாங்க. நான் வந்து ஒரு சோஷியல் ட்ரிங்கர் சார். எப்பயாவது விசேஷங்களில் ஏதாவது ஒரு வருஷத்தில் ஒரு தடவை 2 தடவை அந்த 90ங்கிறது குவார்ட்டர் ஆகும், ஹாஃப் ஆகும். அப்புறம் அது வந்து எவ்வளோ குடிக்கிறாருன்னு அவருக்கே தெரியாத அளவுக்கு போகும். அவர் குடித்தாதான் அவரால் தூக்கம் வரும். அவர் குடித்தாதான் அவர் வண்டி ஓட்ட முடியும். அவர் குடித்தாதான் பேனா பிடிச்சி கையெழுத முடியுங்கிற அளவுக்கு உடலும் மனமும் பாதித்ததுக்கப்புறம் அவருடைய குடும்ப உறவு பாதிக்குது. தொழில் ரீதியான பாதிப்புகள். நான் ஒன்றும் குடிநோயாளி இல்லை சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ரோட்டில் விழுந்துருக்கிறவன் இல்லை, இப்போ நினச்சா கூட நான் நிறுத்துவேன் சார்பாங்க. ஆனால் சொல்லுவாங்களே தவிர ஆனால் அவங்க நினைக்க மாட்டாங்க. குழு சிகிச்சைன்னு சொல்லிட்டு நிறைய நோயாளிகள் ஒரு இடத்துல தங்கியிருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாரும் உட்கார வச்சு பேசக்கூடிய குரூப் தெரப்பி. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கே சத்தியமூர்த்தி, மனநல மருத்துவர். நியூ மெடிக்கல் சென்டர் என்ற மருத்துவமனையில் கடந்த 14 வருடமாக மனநல மருத்துவராக பணிபுரிந்து வருகிறேன். இன்று மிக முக்கியமான ஒரு கருத்தை பதிவு செய்ய இருக்கிறோம். உலக அளவில் மிக பரவலாக தென்படக்கூடிய மனநலம் சார்ந்த பிரச்சனைன்னு சொல்லக்கூடியது எது என்று பார்த்தால் அடிக்ஷன் அப்படின்னு சொல்வார்கள். போதை அல்லது பல்வேறு விதமான போதைக்கு அடிமையாகுதல்னு சொல்கிறோம். ஆங்கிலத்தில் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அல்லது சப்ஸ்டன்ஸ் டிபெண்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் மிக முதன்மையான ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம எடுத்து பேசலான் இருக்கிறோம். அதில் என்னென்னா ஆல்கஹால் டிபெண்டன்ஸ், குடி நோய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எல்லாரும் பொதுமக்களிடையே கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, குடிங்கிறது எப்படி சார் நோய் ஆகும்? குடிங்கிறது ஒரு பழக்கம் தானே, அது ஒரு காஃபி டீ குடிக்கிற மாதிரி ஒரு பழக்கம் தானே அப்படின்னு எல்லாரும் எடுத்துக்கிறோம். ஒரு குடிங்கிறது ஒரு பழக்கமாக இருக்கிறது ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு குடி நோயாக மாறுது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அந்த குடி நோய்க்கு ஆளானவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சை இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எல்லாரும் பரவலாக கேட்டிருப்போம் சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்னு. சில பேர் தன்னை வந்து பெருமையாக பேசிப்பாங்க. நான் வந்து ஒரு சோஷியல் ட்ரிங்கர் சார். எப்பயாவது விசேஷங்களில் ஏதாவது ஒரு வருஷத்தில் ஒரு தடவை 2 தடவை அப்படி தான் சாப்பிடுவேன் சார் அப்படின்னு சொல்லிக்கிறது பேர் தான் சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ஒரு பழக்கமாக இருக்கக்கூடிய விஷயம் எப்படி ஒருத்தர் நோயாக மாற்றுது அப்படிங்கிறத என்னென்ன அப்படின்னா, முதல் விஷயம் என்னென்னா, அவர் எப்பயாவது ஒரு சந்தோஷத்துக்காகவோ அல்லது ஒரு கெட் டுகெதருக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ சாப்பிட ஆரம்பிக்கிற ஒரு பழக்கம் நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னா, அடிக்கடி அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. மாதாந்திரமாக சாப்பிடுன்றவர் இப்போ எப்படி ஆகும்னா வாரம் சாப்பிட்றாரு. அப்புறம் வாரம் போய் இப்போ தினம் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஃப்ரீக்வென்சி ஆஃப் ட்ரிங்கிங் அப்படிங்கிறது அதிகரிக்குது. இப்போ நாளுக்கு நாள் சாப்பிட்றது போய் என்ன ஆகுது அப்படின்னா, காலையிலையும் சாப்பிட்றது, இரவுலையும் சாப்பிட்றது. இதை தாண்டி 24 மணி நேரமும் தூங்கி எழுந்திரிச்சா இதை சாப்பிட்றது. இன்னும் சொல்லப்போனால் சில பேர் காலையில் பல் விளக்கிறதுக்கு முன்னாடியே இதை கொஞ்சம் சாப்பிடுவாங்க. இதை ஐ ஓப்பனிங் அப்படிம்பாங்க. ஐ ஓப்பனிங் காலையில் அவங்களுடைய கண் விழித்தலே குடிக்கிறதுல தான் இருக்கும். ஸோ இது மிக முக்கியமான ஒரு அறிகுறி. இன்க்ரீஸ்டு ஃப்ரீக்வென்சி. ரெண்டாவது, அதிக அளவு எடுத்துக்கிறது. முன்னாடிலாம் எப்பயாவது ரவுண்டு எப்பயாவது சாப்பிட்றவர் ஒரு 90 அந்த மாதிரி சாப்பிட்றாரு அப்படின்னா, சமீப காலங்களில் பார்க்குறப்ப அதனுடைய அளவுகள் அதிகரிக்கிறது. அந்த 90ங்கிறது குவார்ட்டர் ஆகும், ஹாஃப் ஆகும். அப்புறம் அது வந்து எவ்வளோ குடிக்கிறாருன்னு அவருக்கே தெரியாத அளவுக்கு போகும். ஸோ நம்பர் 1 இன்க்ரீஸ்டு ஃப்ரீக்வென்சி. ரெண்டாவது இன்க்ரீஸ்டு குவான்டிட்டி ஆஃப் ட்ரிங்கிங். இந்த 2 மிக முக்கியமான அறிகுறிகளை நம்ம இந்த குடி நோய்க்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறவங்கள்ட்ட நம்ம பார்க்க முடியும். மூன்றாவதாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த அளவுக்கு அந்த ட்ரிங்கிங் அவர் குடிச்சிக்கிட்டே வந்தால் தான் அன்றாடம் அவருடைய இயல்பான காரியங்களை செய்ய முடியும். உதாரணத்துக்கு அவர் குடித்தாதான் அவரால் தூக்கம் வரும். அவர் குடித்தாதான் அவர் வண்டி ஓட்ட முடியும். அவர் குடித்தாதான் பேனா பிடிச்சி கையெழுத முடியுங்கிற அளவுக்கு அந்த குடியை சார்ந்த நிலைக்கு அவர் போயிடுவார்.
ஒரு கெமிக்கல் பாண்டிங் அந்த குடிக்கும் அவருடைய மைண்டுக்கும் வந்துடும். அப்போ அது இருந்தால் தான் கை நடுக்கம் வராமல் இருக்கும், அது இருந்தால் தான் அவரோட பேச்சுக்கள் தெளிவாக இருக்கும். ஸோ எல்லா விதமான அவருடைய உடல் இயக்கங்களும் குடியை சார்ந்தே குடியை நிர்பந்தப்பட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு பிணைப்பை தான் ஆல்கஹால் டிபெண்டன்ஸ், குடி நோய் ஆகியிருக்கு. ஒரு பழக்கமாக இருந்த ஒரு நபர் குடி நோய்க்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். மேற்கொண்டு என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்றாடம் இந்த குடிச்சிட்டு போகிறப்ப நிறைய விபத்துக்களை ஏற்படுத்துறது, ஒரு ஆக்சிடெண்ட்ஸ் ஏற்படுத்துறது. நிறையா தடவை போலீஸ் கேஸ் ஆகிருக்கும், ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அவங்க குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் தெரிஞ்சாலும், மெடிக்கல் லீகல் அஸ்பெக்ட்ஸில் ப்ராப்ளம் வந்தாலும் திரும்ப திரும்ப குடிப்பாங்க. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த தொடர்ந்து குடிக்கிறதுனால வரக்கூடிய மருத்துவ ரீதியான காம்ப்ளிகேஷன் சொல்லக்கூடியது மஞ்சக்காமாலை மற்றும் பல்வேறு விதமான நரம்பியல் கோளாறுகள்லாம் ஏற்பட்ட பிறகும் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து 2-3 நாளுக்கு அப்புறமும் உடனே குடிப்பாங்க. ஸோ ஒரு பக்கத்தில் மருத்துவ ரீதியாக நம்மளுக்கு குடிக்கக்கூடாதுங்கிறத ரிப்பீட்டடாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் அவங்களால கண்ட்ரோலில் இருக்க முடியாது. மீண்டும் மீண்டும் அவர்கள் குடித்து கொண்டே இருப்பார்கள். இப்படி மேற்கொண்ட அனைத்து அறிகுறிகளும் இருக்குது ஒருத்தர்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக அவர் குடி நோய்க்கு ஆளாகி இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்போ ஒரு தனி மனிதனுடைய உடல் ரீதியான பாதிப்பு ஏற்படுத்துது, உடலை பாதித்ததுக்கப்புறம் மன ரீதியான பாதிப்பு ஏற்படுத்துது, உடலும் மனமும் பாதித்ததுக்கப்புறம் அவருடைய குடும்ப உறவு பாதிக்குது. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தொழில் ரீதியான பாதிப்புகள். இப்போ குடிச்சிட்டு இருக்கிறனால வேலைக்கு போகிறதில்ல, ஆப்சன்டீசம்னு சொல்கிறோம். வேலையில் போகிற இடத்துல நிறைய சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் உருவாயிருக்கும், சஸ்பெண்ட் ஆகிருப்பார். இன்னும் சொல்லப்போனால் வேலையை விட்டு தூக்குற அளவு கூட அவருக்கு இந்த குடியினால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உடல் மனம் சமூகம் ப்ளஸ் இந்த தொழில் பார்த்ததுக்கப்புறம் சமூக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து அவருக்கு இழக்கக்கூடும். ஒரு ஒரு தெருவில் எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறாங்க அல்லது குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்கன்னா இவர் மதிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்பில் அவருக்கு கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு அங்கீகாரம் போகக்கூடும். இப்போ இந்த மேற்கூறிய அனைத்து அறிகுறிகளும் ஒருத்தட்ட இருக்குது அப்படின்னா அவருக்கு குடி நோய் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியும். அப்போ இந்த குடி நோய் உள்ளானவர்களை எப்படி சரி செய்வது, இதுதான் மிக முக்கியமான ஒரு கடினமான ஒரு கேள்வி. அப்போ இதில் வந்து 90% பேர் பார்த்தோம் அப்படின்னா நான் ஒன்றும் குடிநோயாளி இல்லை சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ரோட்டில் விழுந்துருக்கிறவன் இல்லை, நான் நினச்சா நிறுத்திடுவேன் சார், இப்போ நினச்சா கூட நான் நிறுத்துவேன் சார்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருப்போம். ஆனால் சொல்லுவாங்களே தவிர ஆனால் அவங்க நினைக்க மாட்டாங்க. ஸோ இவங்களை அந்த குடி நோயிலேருந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு முதல் முக்கியமான தேவை என்ன அப்படின்னா உளவியல் ரீதியான மோட்டிவேஷன். அது ஆங்கிலத்தில் மோட்டிவேஷன் என்ஹான்ஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்கிறோம். அப்போ அவர் எந்த நிலையில் இருக்கிறாரு, குடினால் வரக்கூடிய பாதிப்புகள் என்னங்கிறத அவருக்கு கொஞ்சம் புரிய வச்சு, ஒன்று அவருக்கு வந்து ஓபியாக வர மாதிரி வந்து போகிற மாதிரி சிகிச்சையோ, இல்லை தீவிரமான ஒரு குடிநோயாளியாக இருக்கார் அப்படின்னா அவர் போதை மறுவாழ்வு மையங்களில் தங்க வச்சு குறைஞ்சது இன்றைக்கி மிக முக்கியமான கைட்லைன் என்ன சொல்லுதுன்னா 21 நாட்கள் அவரை தங்க வச்சு மருத்துவ ரீதியான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். குடினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை வைத்தியம் பண்ணணும். இதை சார்ந்து குடி இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர் இனி வரக்கூடிய வாழ்நாள் முழுக்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேவையான அனைத்து விதமான உளவியல் ரீதியான கவுன்சிலிங் நம்ம அவருக்கு கொடுக்க தேவைப்படுது. அதில் இண்டிவிஜுவலாக 1-to-1 கவுன்சிலிங் கொடுக்கணும். அந்த பாதித்த நபர்களுடைய ஃபேமிலி மெம்பருக்கு ஃபேமிலி கவுன்சிலிங் அப்படிங்கிறது கொடுக்கணும். இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு குழு சிகிச்சைன்னு சொல்கிறோம், குரூப் தெரப்பி. இப்போ நிறைய நோயாளிகள் ஒரு இடத்துல தங்கியிருக்கிறாங்கன்னா அவங்க எல்லோரும் உட்கார வச்சு பேசக்கூடிய குரூப் தெரப்பி அப்படிங்கிறது இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஆல்கஹாலிக்கல் அனானிமஸ்னு சொல்லுவாங்க. இந்த குடி போதையிலிருந்து அந்த குடி நோயிலிருந்து பாதிக்கப்பட்டு மீண்டு வந்தவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பிரிவு இருக்குது. அதை வந்து ஒரு தனி அமைப்புன்னு சொல்கிறோம், ஏஏ ஆல்கஹாலிக் அனானிமஸ் குரூப்னு சொல்லுவாங்க.
இவங்களுடைய மிக முக்கியமான ஒரு ஒரு அஜெண்டா என்ன, சாராம்சம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அல்லது ஒரு கோவில்லையோ ஒரு மண்டபத்திலேயோ அல்லது பொது இடங்கள்லையோ அனைத்து நபர்களும் ஒன்றாக சேர்ந்து பேசுவது. இதை நான் இன்னைக்கு இந்த மாதத்தில் நான் எப்படி இதை பற்றி இதை சமாளிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு நபர்களும், இந்த குடிநோயிலிருந்து மீண்டு வந்த அனைத்து நபர்களும் அவங்களுடைய கருத்தை பரிமாறிக்கொண்டு இதை அந்த குழுவை ஆரோக்கியமான ஒரு நகர்த்தலோடு எடுத்துக்கொண்டு போவார்கள். இதுதான் அந்த ஏஏ குரூப்னுடைய மிக முக்கியமான ஒரு ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட் இன் ஆல்கஹால் டிபெண்டன்ஸ்னு சொல்கிறது. இந்த ஏஏ குரூப்பில் அந்த குடிநோயிலிருந்து மீண்டு வந்தவர்கள் சேர்ந்து தொடர்ந்து பயணிப்பது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக கருதப்படுகிறது. ஆகவே இந்த குடிநோய் அப்படிங்கிறது சமூகத்தில் மிக பரவலாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதற்குண்டான முறையான சிகிச்சை இருக்குது. அதை எடுத்துக்கொண்டால் முழுமையாக நம்ம குடி இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்க முடியும் அப்படிங்கிறத எல்லார்கிட்டையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி.